ஆனா இப்ப வந்தபோது அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்கா, அம்மா பேட்டி கொடுத்துருக்காங்க. என்ன சொன்னாங்கன்னா, எங்க ஸ்டாலின் ஐயா வந்து எனக்கு நல்லது பண்றாங்க, ஆனா உங்க பையன் வந்து தப்பா பேசுறாங்கன்னு சொல்லி சொன்னதா சொல்றாங்க. இது எப்படி பாருங்க? அந்த ஸ்டாலின் அவர்கள் போட்ட திட்டமே வந்து துப்புரவு தொழிலாளிகளுக்காக போடப்பட்ட திட்டம். ஆனால் திரு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வபெருந்தை அவர்களும் ரவிக்குமார் நாரா என்பவரும் சேர்ந்து கொண்டு இந்த துப்புரவு தொழிலாளிகளை ஏமாற்றுவதற்காகவே கிட்டத்தட்ட 230 வாகனங்களை அவர் செல்வபெருந்தைக்கு தெரிந்தவர்கள் பேரில் எல்லாம் பதிவு செய்து அந்த பணத்தையும் அவர்கள் எடுத்துக்கொள்கிறார். அந்த வாகனங்களுக்கெல்லாம் சேர்த்து அவரே ஒரு நிறுவனத்தில் ஒப்பந்தம் போட்டுட்டு இந்த துப்புரவு தொழிலாளிகளை ஏமாற்றுகிறார் அப்படின்ட்டு தான் நான் சொல்லியிருந்தேன். உண்மையான துப்புரவு தொழிலாளிகளுக்கு இந்த உதவித்தொகை சென்று சேர வேண்டும் என்று தான் நான் பேசியிருந்தேன் ஒழிய அவர்களுக்கு எதிராகவோ இடிவாவோ நான் எதுவும் பேசவில்லை. வீடு ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா நிறைய கழிவு வந்தவர்கள் 2 பக்கெட் முழுக்க வந்து மலம், சாணி, சாக்கடை இதெல்லாம் அள்ளிக்கிட்டு வந்து வீடு முழுக்க ஊற்றி விட்டு சென்று விட்டிருக்கிறார்கள். வீட்டை சூறையாடி இருக்கிறார்கள். அம்மாவை தாக்க முயற்சிச்சிருக்காங்க. அப்புறம் வந்து அம்மா வயசானவங்க வேண்டான்னு சொன்ன உடனே அவர்களை விட்டு விட்டார்கள். ஸோ இந்த வீடு முழுக்க வந்து இந்த மலத்தெல்லாம் கொட்டி விட்டதன் மூலமாக எந்த அளவுக்கு நாங்கள் எங்களால் இறங்க முடியுன்றதை எனக்கு தெரிவிக்கிறதுக்காக தான் இது நடந்திருக்கு அப்படின்ட்டு நான் பார்க்குறேன்.